ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் அருண். சென்னை சிறுசேரி பக்கத்தில் இருக்கிற பொன்மார்னு ஒரு இடத்துல ஒரு பையன் ஒரு பொண்ணை எரித்து கொள்கிறான். இந்த பையன் பேர் பார்த்திங்கன்னா வெற்றிமாறன், இந்த பொண்ணு பேர் பார்த்திங்கன்னா நந்தினி. இவங்க ரெண்டு பேரும் ஐடி கம்பெனியில் பெருங்குடின்னு ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிருக்காங்க. ஐடி கம்பெனியில் இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா 4 வருஷமாக அதே கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. லாஸ்ட் ஒரு 6 மந்த் பிஃபோர் தான் பார்த்திங்கன்னா இவர் அவருடைய லவ்வை நந்தினி கிட்ட சொல்கிறாரு. இதுக்கு நந்தினி அக்செப்ட் பண்ண மாட்டுறாங்க. ஏன்னு ஒரு ரீசனும் இருக்குது. இதை அக்செப்ட் பண்ணாதால அவங்க 6 மாதமாக பேசாமே இருக்காங்க. ஆனால் நந்தினின்றவங்க பார்த்தீங்கன்னா ராகுல் ஒரு பையனை லவ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அவங்க அக்செப்ட் பண்ணல அந்த விஷயத்தை. இது நடந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இது அவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க சொல்லியும் அந்த வெற்றிமாறன் என்றவும் புரிஞ்சிக்காததால் பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒரு 6 மாதமாக பேசிக்கிறதில்ல. அதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தான் தங்கி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஒரே இடத்துல தான் தங்கியிருக்காங்க. சனிக்கிழமை நந்தினி அவங்களுக்கு பிறந்த நாள் வந்திருக்கு. பிறந்த நாளுக்கு அப்போ அவங்க கால் பண்ணி விஷ் பண்ணிவிட்டு உன்னை நான் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களும் போயிருக்காங்க. வெற்றிமாறன் என்ன பண்ணியிருக்காரு, கூட்டிகிட்டு போயிட்டு பீச்சு, கோவில் இந்த மாதிரி பல இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருந்திருக்காரு. கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு 7 மணிலேருந்து அந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா இங்கேருந்து பொன்மார் கூட்டிகிட்டு போயிருக்காரு. பொன்மார் ஏன் கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது பார்த்திங்கன்னா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. இதை நம்பி நந்தினி அவங்க கூட போயிட்டுருக்காங்க. அங்கே போனவொடனே என்ன பண்ணுறாங்க, சர்ப்ரைஸ் இருந்தாலும் நீங்கள் உட்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு நந்தினியோட கையை கட்டுறாரு. அப்புறம் காலும் எடுத்து ஒரு சங்கிலியால் கட்டுறாரு. இன்னும் கை காலில் ஏன் கட்டுற அப்படின்னு கேட்கும்போது சர்ப்ரைஸில் அப்படின்னு சொல்லிவிட்டு கையை காலை கட்டி வைக்கிறார். சரி, இவங்களும் நம்பி அதை வெயிட் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கண்ணையும் சேர்த்து கட்டிட்டு மொத்தமாக பார்த்திங்கன்னா கையை காலெல்லாம் மொத்தமாக கிழிச்சிட்டு பக்கத்தில் இருக்க பெட்ரோல் பேங்கில் போயிட்டு ஒரு பெட்ரோல் வாங்கிக்கிட்டு பெட்ரோலை ஊற்றி எரிச்சிருக்காரு. நந்தினின்றவங்க இறந்துட்டாங்கன்னு நினச்சிட்டு அங்கேருந்து வெற்றிமாறன் கிளம்பிடுறாரு. கொஞ்ச நேரம் கழித்து அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே யாரோ ஒருத்தருக்கு சத்தம் ஏதோ கேட்டிருக்கு. அதை தெரிஞ்சு பார்த்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. போலீஸ் அங்கே வந்த உடனே பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு உயிரோடு தான் இருந்திருக்கு. போலீஸ் உடனே ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி கரெக்டாக ஆம்புலன்ஸ் வந்திருக்கு. ஆம்புலன்ஸ் வந்தோடனே அதில் ஏற்றிருக்காங்க. ஏற்றிட்டு போகும்போதே அந்த பொண்ணு சொல்லியிருக்கு வெற்றி 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 அப்படின்னு பேர் சொல்லியிருக்கு. வெற்றி வெற்றின்னு சொல்லி என்ன அப்படின்னு சொல்லி ஃபோன் நம்பரும் அந்த பொண்ணு சொல்லுது. அந்த ஃபோன் நம்பர் குறிப்பிட்ட நம்பரை எடுத்துக்கிட்டு அதையும் வச்சுட்டு போயிட்டுருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனவொடனே பார்த்திங்கன்னா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இறந்து போயிட்டாங்க சொன்ன உடனே பார்த்திங்கன்னா உடல் பரிசோதனைக்காக குரோம்பேட் ஜிஹெச்சில் போய் அட்மிட் பண்ணுறாங்க போலீஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணுறாங்க. இந்த நம்பர் சொன்ன நம்பர் யாருதுன்னு சொல்லிட்டு நம்பர் வச்சு கால் பண்ணி பார்க்குறாங்க. கால் பண்ணி பேசினோடனே பார்த்திங்கன்னா வெற்றிமாறன் தான் எடுக்கிறார். எடுத்த உடனே நியூஸ் சொல்கிறாங்க. நியூஸ் அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத மாதிரி கேட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷன் வராரு அவர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது க்ரைம் பிரான்ச்சுக்கு இந்த நம்பரை அனுப்புகிறாங்க, இந்த நம்பரை ட்ராக் பண்ண சொல்லி. அதே பார்த்திங்கன்னா க்ரைம் பிரான்ச் நம்பரை ட்ராக் பண்ணிகிட்ருக்கு. அப்போ கேட்குறாங்க இன்வெஸ்டிகேஷனில் போலீஸ் வெற்றிமாறனை கேட்குறாங்க. இல்லை எனக்கு தெரியாது, அவளுக்கு பர்த்டேன்னு தெரியும், ஆனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நடந்த விஷயம் தெரியாது அப்படின்னு சொல்கிறார். ஆனால் க்ரைம் பிரான்ச்லேருந்து இன்ஃபர்மேஷன் வருது, இந்த நம்பர் பொன்மாரில் தான் காட்டுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கடைசியாக அவங்க வெற்றிமாறன்கிட்ட தான் பேசியிருக்காங்க அப்படின்னு க்ரைம் பிரான்ச்சில் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. அதை பேஸ் பண்ணி போலீஸ் அவங்கக்கிட்ட கொஸ்டின் கேட்குறாங்க வெற்றிமாறன்கிட்ட. அதுக்கப்புறம் வெற்றிமாறன் பதில் சொல்ல முடியாமல் மாட்டிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரே உண்மையாக சொல்கிறாரு. நானும் நந்தினியும் பார்த்திங்கன்னா மதுரையை சேர்ந்தவங்க. மதுரையிலேருந்து சின்ன வயசுலேருந்தே ஒன்றா படித்தவங்க நாங்கள். நான் பார்த்திங்கன்னா திரு நம்பியாக மாறினவன் நான். அதனால தான் என்னோடய லவ் அக்செப்ட் பண்ணல. என்னை வீட்டில் இருந்து அனுப்பிட்டாங்க. காலேஜ் முடிச்சப்புறம் பார்த்திங்கன்னா நான் இப்போ 2019 அப்போ தான் திருநம்பியாக மாறினேன். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு ஒரு பையனாக மாறினா திருநம்பி, ஒரு பையன் ஒரு பொண்ணாக மாறிச்சுன்னா திருநங்கை. அதுதான் சொல்கிறான், திருநம்பியாக மாறிட்டாங்க. அதனால தான் இந்த லவ் பார்த்திங்கன்னா நந்தினிக்கிட்ட போய் அவன் சொல்லும் போது நந்தினி அக்செப்ட் பண்ணல. ஏன்னா பார்த்திங்கன்னா ஒரு பையனும் பொண்ணும் சேர்ந்தால் தான் நம்ம வாழ்க்கை அடுத்தது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நந்தினி அது வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா ராகுலை லவ் பண்ணுறேன், அதனால் உன்னை கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. அதனால தான் அவங்க கடந்த 6 மாதமாக அவங்க பேசாமல் இருந்திருக்காங்க. இவங்க பர்த்டே விஷஸ்ஸு ஏதோ சர்ப்ரைஸு திருந்திட்டா போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்பி போயிருக்காங்க. அதனால தான் இந்த விளைவு நடந்திருக்கு அவங்களுக்கு.
இந்த மாதிரி சைக்கோவை நம்பி அவங்க போயிடக்கூடாது. நம்பி போனதால தான் அவங்க இப்போ இறந்து போயிட்டாங்க. ஒரு பொண்ணை நம்ம லவ் பண்ணுறோன்னா அந்த பொண்ணுக்கு நமக்கு பிடிச்சிருந்தா அவள் அக்செப்ட் பண்ணுவாள். அவள் அக்செப்ட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணணும். அவள் பிடிக்கலனா நம்ம கண்டிப்பாக ஒதுங்கி போடணும். ஏன்னா அவள் வேறு ஒருத்தர் யாரோ விரும்புகிறான்னு தெரிஞ்சவொடனே நம்ம ஒதுங்கி போகிறது தான் நல்லது. தவிர அந்த பொண்ணை எனக்கு கிடைக்கலனா யாருக்குமே கிடைக்கக்கூடாதுன்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா அது ஒரு முட்டாள்தனம். ஏன்னா பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணை நான் பைத்தியமாக லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்களே, பைத்தியமாக லவ் பண்ணல, இவெல்லாம் ஒரு பைத்தியம். தண்டனைகள் கடுமையாக இருந்தால் தான் குற்றங்கள் குறையும். இல்லைன்னா இந்த மாதிரி சம்பவம் நடந்து கொண்டே தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்தது ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நான் உங்கள் அருண்.